செய்திகள் தொடர்கின்றன. ஜோசியக்காரர் சொன்னால்தான் முதல்வர் கோப்புகளை பார்ப்பாரா என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது பேரவையில் காரசார விவாதத்தை ஏற்படுத்தியது. சட்டப்பேரவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய மேசையில் 3 கோப்புகள் இருப்பதாக முதல்வர் கூறியதை குறிப்பிட்டு திமுக அரசை குற்றம் சாட்டும் வகையில் பேசிய முதல்வர் அந்த கோப்புகளை பார்க்க என்ன பயம் என வினவியதோடு ஜோசியக்காரர் சொன்னால்தான் முதல்வர் கோப்புகளை பார்ப்பாரா என்று கேள்வி எழுப்பியதால் சலசலப்பு ஏற்பட்டது. நேற்று முன்தினம் இந்த பேரவையில் பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றஞ்சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அது மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க, இதையே 3 மாதமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்காரர் சொன்னால் தான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அனைத்து துறைகளிலும் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் தவறுகள் இருந்தால் ஆதாரங்களுடன் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் சட்டப்பேரவை நேரலை குறித்து 2021 தேர்தல் அறிக்கையில் திமுக அளித்த வாக்குறுதி தொடர்பாக அப்போது கேள்வி எழுப்பினார். நீங்க மிசாவையே பார்த்த இயக்கம் தான், ஆனால் மிசாவையே பார்த்த திமுக இயக்கத்தை தனி பெரும் கட்சியாக எங்களோட தலைவர் வெற்றி பெற்று இந்த தேர்தலில் தாவேக்கான என்னன்னு காமிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. எந்த பயம் கிடையாது. ஒவ்வொரு தலையிலும், முக்கியமாக நெடுஞ்சாலை துறையிலும் சரி, முக்கியமாக பொதுப்பணின்னு சொல்லி வெள்ளை வேரிக்கை வெளியிட்டு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் அந்த ஃபைல் இருக்கு. மக்களுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக லைவா மக்கள் முன்னாடி தெரியுமா விட்டுருக்காரு. அதை நாங்கள் பதிவு பண்றோம். ஏன் நீங்க ஏன் லைவ் இல்ல? 2021 உங்களுடைய தேர்தல் அறிக்கை என்ன இருந்துச்சு? 2021 திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சட்டமன்றத்தை லைவ்ல கொண்டு வரணும்னு சொன்னீங்களே, ஏன் செய்யல? இதனை அடுத்து பேரவைத் தலைவர் ஜேசிடி பிரபாகர் துறை சார்ந்த அமைச்சர்களுடன் ஆலோசித்து முடிவெடுப்பதாக முதல்வர் கூறினாரே தவிர அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் நிர்மல்குமார் ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டது எல்லாம் தமிழ்நாடு பார்த்து விட்டது என்றும் அனைத்து துறைகளிலும் சட்டப்படி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜோசியம்னு சொன்னாரு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு பார்த்துருச்சு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் தமிழ்நாடு ஆல்ரெடி பார்த்துருச்சு. அதனால எதை செய்தாலும் வெளிப்படையாக எந்த ஒளிவரைவெல்லாம் செய்ய தெரியும், எதை எப்போ எடுக்கணும் என்னன்னு தெரியும். எல்லா துறைகளிலும் எப்பெல்லாம் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது எல்லா துறையிலும் எடுத்துட்டு வருது. எல்லா துறைகளிலும் அந்தந்த துறையில எங்கெங்கெல்லாம் வயலேஷன் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் விதிமீறல் இருக்கோ, அதுக்கான சட்டப்பூர்வம் நடக்கிற வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டு தான் வருது. அதற்கு அரசு பணியில் ஜோசியர் ஒருவரை நியமித்து பின்னர் நீக்கிய விவகாரம் இருப்பதால் ஜோசியக்காரர் குறித்து பேசியது தவறில்லை என தெரிவித்த உதயநிதி ஸ்டாலின் எத்தகைய மிரட்டல்களுக்கும் திமுக அஞ்சாது என திட்டவட்டமாக கூறினார். மேலும் திமுக வாக்குறுதி அளித்தபடி கேள்வி பதில் நேரத்தை நேரலை செய்ததாக குறிப்பிட்டார். தொடர்ந்து நேரலையை செயல்படுத்தியது திமுக என்றால் முழுமையாக சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரலை செய்யப்படுவது தாவேக ஆட்சியில்தான் என்று கூறிய அமைச்சர் ராஜ்மோகன் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுடன் விவாதித்தால் பேரவை சிறப்பாக செயல்படும் என்று தெரிவித்தார்.